Example 9.9 calculate the seasonal index for the quarterly production of a product using the method of simple averages. எப்படி calculate பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இயர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி, தேர்ட் குவார்ட்டர்லி, ஃபோர்த் குவார்ட்டர்லி அப்படின்ட்டு ஒவ்வொரு குவார்ட்டர் இயருக்கும் என்னென்ன ப்ரொடக்ஷன் வந்து கூட கொடுத்துருக்காங்க. 6 இயர்ஸுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. 2005, 2006, 2007, 2008, 2009, 2010க்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை எல்லாம் எடுத்து இப்படி ஒரு காலம் மாரி நம்ம அழகாக திரும்பி என்ன செஞ்சிடலாம், ஒரு போட்டு வச்சுக்கிறோம். இதிலிருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2005, 2006, 2007, 2008, 2009, 2010 how many years to be there? டோட்டலி 6 இயர்ஸ் இருக்குது. அதில் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லியில் வந்த ப்ரொடக்ஷன் மட்டும், அதாவது 255, 269, 291, 198, 200, 250 இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1463. அதுதான் குவார்ட்டர்லி டோட்டல். புரியுதுங்களா? அடுத்தது இன்னொரு குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர் வந்து என்ன வருது நம்மளுக்கு? இதையெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 1872 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. அதேமாரி தேர்ட் குவார்ட்டரில் இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு 2170 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம்னா டோட்டல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 2321 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது நம்ம குவார்ட்டர்லி டோட்டல் எல்லாத்துக்குமே கிடைச்சாச்சு. நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? குவார்ட்டர்லி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆவரேஜ் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் இருக்குது? 6 இயர்ஸ் இருக்குது. அதை 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 243.83. அதேமாரி இந்த 1872 6ஆல் டிவைட் பண்ணால் 312 கிடைக்கும். அதேமாரி இந்த 2170 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 361.67 கிடைக்கும். அந்த 2321 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 386.83 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாம் நம்ம குவார்ட்டர்லி டோட்டல் போட்டாச்சு, அதை 6ஆல் டிவைட் பண்ணுறோம், குவார்ட்டர்லி ஆவரேஜ் கிடைச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? கிராண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். கிராண்ட் ஆவரேஜ்னா ஒன்றுமே கிடையாது, கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி, தேர்ட் குவார்ட்டர்லி, ஃபோர்த் குவார்ட்டர்லி இது 3 ஆவரேஜோட டோட்டல் தான் இங்கே போட்டிருக்கோம். பார்த்தீங்களா? 243.83, 312.00, 361.67, அப்போ 386.83 இதையெல்லாம் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது தான் நம்மளுக்கு என்னது? 1304.33. இதுதான் கிராண்ட் ஆவரேஜ். குவார்ட்டர்லி ஆவரேஜ் தனித்தனியாக இருக்குது, மொத்தமாக ஆட் பண்ணோம்னா அது பேர் என்னது? கிராண்ட் ஆவரேஜ். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்னது? சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின் போது ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் பை கிராண்ட் ஆவரேஜ் இன்டூ 100 அப்படின்னு நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி கிராண்ட் ஆவரேஜ் எவ்வளோ நம்ம பார்த்தோம்? அந்த மந்த்லி ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி, செகண்ட் குவார்ட்டர்லி, தேர்ட் குவார்ட்டர்லி, ஃபோர்த் குவார்ட்டர்லின்னு அந்த குவார்ட்டர்லி எல்லாம் ஆட் பண்ணி, புரியுதுங்களா, வரது தான் என்னது? 1304.33. அதை தான் கிராண்ட் ஆவரேஜ்னு சொல்கிறோம். அது டிவைடட் பை நம்ம என்ன செய்கிறோம்? 4. எவ்வளோ குவார்ட்டர்லியோ? ஃபஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் இல்லைங்களா? அப்போ அதனால் டிவைடட் பை 4 பண்ணோம்னா 326.0825 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம சீசனல் இண்டெக்ஸ், அதாவது எஸ்ஐ ஃபார் ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்ன வேணும்? ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட் குவார்ட்டர். ஆவரேஜ் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து 243.8333 அப்படின்னு வந்திருக்கு. பை இந்த கிராண்ட் ஆவரேஜ் எவ்வளோ வந்து? 326 இல்லைங்களா? அதை தூக்கி இங்கே போட்டுக்கணும். 326.0825 இன்ட்டு அந்த 100 போட்டோம்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைடட் பண்ணோம்னா 74.87 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதேமாரியே சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் செகண்ட் குவார்ட்டர் அப்படின் போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஆஃப் செகண்ட் குவார்ட்டருக்கு என்ன கிடைக்குது? டோட்டல் வந்து 312 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. 312 டிவைடட் பை கிராண்ட் ஆவரேஜ் எவ்வளோ வருது? 326.0825 இல்லைங்களா? அதோட இன்டூ 100 இதையெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 95.68 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் த தேர்ட் குவார்ட்டர். அப்போ தேர்ட் குவார்ட்டர் எவ்வளோ வருது நம்மளுக்கு பார்க்கும்போது? அதோட ஆவரேஜ் தேர்ட் குவார்ட்டர் எவ்வளோ? 361.6667 அப்படின்னு வருது. பை கிராண்ட் ஆவரேஜ் எவ்வளோ வருது? 326 இல்லைங்களா? 326.0825 அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்டூ 100 போட்டோம்னா 110.91 அப்படின்னு கிடைக்குது. அதேமாரியே சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் த ஃபோர்த் குவார்ட்டர் தான் லாஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடியது. அதோட ஆவரேஜ் ஆஃப் ஃபோர்த் குவார்ட்டர் எவ்வளோ? 386
386.833 அப்படின்றது டோட்டல் கிடைக்குது. பை கிராண்ட் ஆவரேஜ் எவ்வளவு 326.0825 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. இன்டூ 100 போட்டோம்னா இது எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 118.63 அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி குவாட்ரண்ட்டுக்கு நம்மளுக்கு சீசனல் இண்டெக்ஸ் என்ன வருது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கு சீசனல் இண்டெக்ஸ் எவ்வளவு நம்ம பார்த்தோம் 74.77. seasonal index for the second quadrant எவ்வளவு 95.68. அப்போ seasonal index for the third quadrant எவ்வளவு 110.91. seasonal index for the fourth quadrant எவ்வளவு வருது 118.63. அப்படின்ட்டு இதுமாரி புரிஞ்சுக்கிட்டு அழகாக நம்ம டீட்டெயிலாக அப்படி எழுதிடணும். புரியுதுங்களா. ஏன்னா அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எழுதிட்டு லைனாக இப்படி நம்ம அழகாக எழுதிட்டோம்னாலே ஈஸியாக நம்மளுக்கு என்ன செய்கிறோம், நம்மளுக்கும் புரிதல் வரும், ஆன்சரும் ஈஸியாக கிடைச்சிரும். இப்படி தான் நம்ம குவார்ட்டர்லி ப்ரொடக்ஷன் போட்டுட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா. சீசனல் இண்டெக்ஸ் ஃபார் த குவார்ட்டர்லி ப்ரொடக்ஷன்.